ஓகேயா? இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அகத்தியன் அமர்ந்த அற்புதமான தலமதிலே 18 சித்தர்களும் அமர்ந்து சிவத்தை அமரச் செய்து சிவதவம் இருக்கின்ற கலியுகத்தை மாற்றி தர்மயுக பணிதனை நிகழ்த்த முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஓராற்றலாய் ஒரு உருவாய் பெருமகா லிங்கமாக தவத்திலே அருளப்பட்டு கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டு இயல்பிலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட அற்புதமான உயர்தலமதிலே யுகங்கள் தாண்டி திருமுருகன் சிவத்திடம் இருந்து பிரபஞ்ச ஆட்சியை தன் கரம் பெற்று அமர்ந்த அறுபடை வீட்டலையும் ஒருபடையாக மருதமலை எனும் மகத்துவமிக்க படையையும் இணைத்து ஒரே படையாக அமர்ந்த கடந்து கடந்து யுகங்கள் கடந்து ஆட்சி நிலையை தன் கரங்களிலே பெற்று கலியுகம் மாற வேண்டும், நல் யுகம் மலர வேண்டும் என்கின்ற அற்புதமான நிலைதனை ஏந்தி நிற்கின்ற எழில் மிகும் சபையாம் 27,000 கோடி லோகங்களுக்கு சென்று வருகின்ற அற்புத தலமாம் 10 அவதார நிலைகள் திருக்காவல் அருள்காவல் புரிகின்ற பரந்தாமன் அமர்ந்த சபையாம் பிரம்மதேவன் அமர்ந்து அற்புதமான சபை நிலைகளை எழுத்தாணி கொண்டு எழுதுகின்ற அற்புதமான நிலை தவழுகின்ற காலதேவன் பிரபஞ்சத்தின் நாளைய நிலைதனை மாற்றி அமைக்கின்ற அற்புதமான நிலை கொண்ட நிலையில்லா பிரபஞ்சத்தில் நிலையாக அமர்ந்திட்ட அற்புதமான தலமதிலே தர்மராஜன் தம் பணிதனை அத்தகைய நிலை கொண்ட நிலைதனை சித்தன் கரங்களிலே கொடுத்து சிவதபத்திலே அமர்ந்த சிவதலமாக கருதப்படுகின்ற தேவேந்திரன் சபையின் மாண்பறிந்து மகத்துவம் அறிந்து உயர்வறிந்து உன்னதமறிந்து உத்தமம் அறிந்து உயர்வான நிலைக்காக வழங்கப்பட்ட அத்தகைய தன்மை அறிந்து தவம் இருக்கின்ற அற்புதமாக திகழுகின்ற தலமாக திகழுகின்ற அகத்தியமே ஜெகத்தியம் என்கின்ற அற்புதமான நிலையிலே அகத்தியத்தின் திருநாமத்திலே ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றல்களை எல்லாம் உயர்வாக அமர்த்தி ஓம் அகதீஷாய நமக என்கின்ற நாமம் ஓயாது இடைவிடாது தொடர் நிலையிலே பிரபஞ்சம் முழுவதும் ஒலித்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஆற்றல் மிகுந்த உன்னத உயர் உத்தம மகா சூட்சம இறை சூட்சம இறை நிறை இறை அமர் இறை இயல்வாள் அற்புதமான தலமதிலே நடந்தேறிய அமாவாசை பூஜை நிகழ்விலே உயர்கதியாம் உன்னத கதியாம் நற்கதி பெற விளைந்த ஆன்மாக்கள் அணிவகுத்து நிற்கின்ற உயர்கதி வேண்டி நிற்கின்ற மோட்சகதி வேண்டி நிற்கின்ற உயர்வான உன்னதமான உத்தமமான தல நிலைகளே நடந்தேறி அமாவாசை நல்பூஜை முறைகள் உயர்வாக நடந்தேறி உன்னதமாக நடந்தேறி 14 லோகங்களிலும் உள்ள ஆற்றல்கள் வந்தமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற அத்தகைய நிலையானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற அற்புதமான தருணம் அதிலே அகத்தியன் ஜெகத்தியமாக இருந்து அற்புதமாக அனுக்கிரகம் கொடுத்தருள்கின்ற அற்புதமான அத்தகைய உயர்நிலை உன்னத நிலை உத்தம நிலை சத்திய நிலை நிகரில்லா நிலை தெய்வீக தேவலோக உயர் சூட்சம உன்னத சூட்சம பூலோக நிலைதலிலே நிகழ்ந்து வருகின்ற அற்புதமான அருளாற்றல் பேராற்றல் பெருமகா சிவ ஆற்றல் தவழுகின்ற சிவத்தல மதிலே உயர்வாக அத்துணை நிலைகளும் நடந்தேறி சிறந்தேறி வரந்தேறி கணங்கள் எல்லாம் மகிழ்ந்தேறி அற்புதமாக பிரபஞ்சம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற அத்தகைய மகிழ் நிலைதனை பிரபஞ்சம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற அற்புதமான தருணம் அது. பிரபஞ்சத்தில் உள்ள பேராற்றல்களாம் இத்தலம் நோக்கி இச்சபை நோக்கி இத்தகைய பேராற்றல் கொண்ட பெருமகா இறை மையம் நோக்கி ஈர்த்தெடுக்கின்ற வார்த்தெடுக்கின்ற
வடித்தெடுத்து அற்புதமாக வருவோர்க்கு வழங்கி நிற்கின்ற வரமாக கணங்களெல்லாம் சிவத்திடம் பெற்று செல்கின்ற அற்புதமான சிவதலத்திலே, சித்ததலத்திலே, உயர்தலத்திலே, உன்னதளத்திலே உத்தம சத்திய நித்திய நிகரில்லா தெய்வீக நிலை தவழ்கின்ற அற்புதமான தலமதிலே வந்தமர்ந்த சீடர்களை, சூட்சமமாக வந்தமர்ந்த சீடர்களை, சூட்சமமாக வந்தமர்ந்த கணங்களை, 14 லோகத்திலும் உள்ள ஆற்றல்களை வரவேற்று இயல்பு நிலையிலே வந்தமர்ந்து நற்சபையின் இயல்பு நிலைக்காக தன்னை தாரை வார்த்து கொடுத்தமர்ந்த சீடர்கள் யாவரையும் வரவேற்று நற்பயணம், பொற்பயணம், பொன்னம்பல பயணம் பறைசாற்று நிலைகளிலே கண்டுணர்ந்து, பார்த்துணர்ந்து, கேட்டுணர்ந்து அவ்வழி நடக்கின்ற இவ்வெல்லை தொடா நிலையிலும் இவ்வெல்லையில் சூட்சமமாக வந்தமர்ந்த நற்சபையின் சூட்சம உயர் சீடர்களை வணங்கி வரவேற்று அமர வைத்து அற்புதமாக இன்றைய சற்சங்க நிகழ்வின் முகப்பு உரை தொடங்க சித்தனை பணிந்து சிவசூட்சம நூல் திறந்து ஆதி கைலாய அற்புத பெருநூலின் ஆழமான அத்தகைய நிலைகளை உங்கள் செவிகளுக்கு பறைசாற்றி சிவத்தை அழைக்கும் படலமானது தொடரும் என்பதை பறைசாற்றி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறவங்க சபையை நாடி வருங்க, சபையை உணர்ந்து பயணப்படுகிறவங்க, உணராமல் செவி வழியாக கேட்டவங்க, கண் வழியாக பறைசாற்று நிலைகளில் பார்த்தவங்க எல்லாருமே சபையோட வரலாறு தானே ஓரளவுக்கு நீங்கள் கிரகிச்சு இருப்பீங்க. இது என்ன மாதிரி சபை, என்னமான ஆற்றல் இங்கே இருக்குது, எவ்வளோ ஆழமான இறை அனுக்கிரகம் இந்த இடத்துல இறை சூட்சமம் நடந்துக்கிட்டு இருக்குது. சித்தர்கள் தேடி தேடி காடு மலையெல்லாம் அலைஞ்ச போதும் கண்ணுக்கு காணாத நிலையில் நேரடியாக உரை நிகழ்த்துகின்ற அற்புதமான சித்தர்களின் தலைவன் அகத்திய பெருமான் அமர்ந்து அனுக்கிரக ஆசி கொடுக்கின்ற அற்புதமான தலம் என்பதை எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. எல்லாரும் இந்த ஆசி மொழிகளில் வர்றது, அதிகாலையில் வர்றது ஔவையின் ஆசி, அற்புதமான கணங்களெல்லாம் கூறத வளர்நூல் ஆசி, விஸ்வமித்ர மகரிஷி வழங்குகின்ற பல்லவதேய ஆசி, இன்னும் வளர்கின்ற நிலையிலே உள்ள நூல்களெல்லாம் சூட்சமத்திலே கூறி நிற்கின்ற அத்தகைய பாராயண கவிதைகள் முறைகள், சபையின் நற்காட்சிகள், சபையின் அத்தகைய பொற்காட்சிகள், சித்தனை கண்ட நிலைகள், சிவசபையின் தோற்றத்தை கண்ட நிலைகள், சிவத்தை கண்ட நிலை, திருமுருகனை கண்ட நிலை, தேவியர்களை கண்ட நிலை, தேவசித்த சபையிலே தவசித்தி காண்கின்ற நிலை, அத்துணை நிலைகளும் சாட்சியாக உங்கள் உள்ளே அமர்ந்த போதும், அமர்ந்து உங்கள் சிந்தைக்குள்ளே புகுழ்ந்திருந்த போதும் நற்சபையின் சிந்தை இல்லாது, பொற்சபையின் அத்தகைய உயர் சூட்சமம் அறியாது, உன்னத சூட்சமம் அறியாது, உத்தம சூட்சமம் அறியாது, வந்தோம் சென்றோம் என்ற நிலைகளுக்குள் இல்லாது, இகலோகத்தில் தமக்குள்ள நிலைகளை மட்டும் பெற்று செல்ல வருகின்ற நிலையல்லாது இல்லாது, சபையை சரணடையும் போது சபையின் உள்ள உயர் பணியாம், உத்தம பணியாம், சத்திய பணியாம், நிகரில்லா பணியாம், பிரபஞ்சத்துக்கு ஆற்றுகின்ற அற்புதமான அத்தகைய களிமாற்றம் செய்வதற்கு உண்டான அப்பணியை தலையாக பணியாக சிவசபை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அற்புதமான வழிதனிலே தங்களை இணைத்து கொண்டு சபையுடனே உயர்வாக சீடர்கள் யாவரும் பயணப்படுகின்ற போது உங்கள் இல்லம் தோறு இல்லம் தேடி அனுக்கிரக நிலைகள் அபரிதமாக வந்தமர்ந்து உங்களை நல்ல ஆசி கொடுத்து அடைத்து சென்று உங்கள் இடர் இன்னல்களை கணைந்து பூர்வ ஜென்ம நிலைகளே தெரியா நிலையிலே செய்திட்ட அத்தகைய தவறு நிலைகளை எல்லாம் தார்மீக சபையிலே, ஆன்மீக சபையிலே, ஆற்றல் மிகுந்த சபையிலே நீங்கள் உயர் பணியுடனே உங்களை இணைத்து கொண்டு பயணிக்கும் போது இகலோக தடைகள் அனைத்தையும் சிவம் ஏற்றுக்கொண்டு, சித்த பெருமக்கள் ஏற்றுக்கொண்டு, சபையிலே தவம் இருக்கின்ற பேராற்றல்கள் அதை ஏற்றுக்கொண்டு உங்களை நல்வழியில் பயணிக்கும் போது, தர்ம வழியில் பயணிக்கும் போது, தர்ம நிலைகளை பகிர்ந்தளிக்கும் போது, பிரபஞ்சத்திலே பெற்று பிரபஞ்சத்திடம் கடனாளியாக இருக்கின்ற நிலையை கடனை அடைக்கின்ற போது, பெற்ற கடனை அடைக்கும் போது பேரின்ப நிலையானது உங்கள் இல்லங்களிலே தவழ்ந்தோடி உங்கள் வாரிசு நிலைகளுக்கும் நல் மன நிலைகள் தொடர்ந்தோடி அவர்கள் கல்வி நிலைகளிலும் வளர் நிலைகளும் ஆரோக்கிய நிலைகளும் அற்புதமாக வருங்காலங்களை பற்றி அச்சமில்லாமல் குழந்தைகள் பயணப்படுகின்ற அற்புதமான நிலைகளும் தவழும் என்பதை நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பத உயர் சபையின் உயர் சூட்சமத்தை உங்கள் யாவருக்கும் தெரிவித்து சபையுடனே பயணப்படுங்க, சபையாக பயணப்படுங்கள். சபையில் அமர்ந்து பயணப்படவிட்டாலும் அங்கமர்ந்து இங்கமர்ந்து எங்கமர்ந்த போதிலும் சபையின்
உன்னதமான உயர் நோக்கத்தினை சிந்தையிலே கொண்டு சபையை உயர் நிலையிலே உச்சி நிலையிலே மேன்மை ஒருந்திய மேல்நிலையிலே கொண்டமர்ந்து அற்புதமாக அத்துணை நிலைகளையும் சபையின் கீழ்நிலைக்குள் கொண்டு ஆழ்த்தி அமர்த்தி அற்புதமாக அமர்ந்து பயணப்படும் போது ஆற்றல்கள் அனைத்தும் பின் வந்து நின்று உமக்கு அனுக்கிரகங்கள் கொடுக்கும் என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைதனையும் அருளி சிறு சூட்சமத்தை புரிந்து கொண்டா பெருவாழ்வு பெறலாம், பெருமிதமாழ்வு பெறலாம், உயர்வான உன்னதமான உத்தமமான அமைதியான சாந்தமான சந்தோஷமான ஈடு இணையில்லாத அற்புதமான இறைவாழ்வை பெறலாம் என்கின்ற அற்புதமான உரைதனை உங்கள் யாவருக்கும் பறைசாற்று நிலைகளிலே நிகழ்த்தி இறை அமர்ந்து பேசுகின்ற சபை, இறை சித்தர்கள் உரையாடுகின்ற சபை, ஞான மொழி பகிர்கின்ற சபை, ஞான வினாக்களுக்கு நல் பதில் முறைகளை கூறுகின்ற சபை, கண்டிட்ட துயரங்கள் துன்பங்கள் யாவும் முன்ஜன்ம நிலைகளே என கேட்டுறந்து அதை நிவர்த்தி செய்கின்ற நிகரில்லா எளிய அற்புதமான அத்தகைய வழிமுறைகளை கூறி நல்நிலையில் பயணிக்கும் போது அத்தகைய தீநிலைகள் தவழ்ந்தோடுகின்ற அற்புதமான உமது வாழ்வானது விலகி நின்று உங்களை உயர் உச்ச நிலையான உயர் சந்தோஷ நிலைக்கும் அமைதி நிலைக்கும் அற்புதமான போதும் என்ற நிலையே பொன் செய்யும் மருந்து என்கின்ற உயர்வான சிந்தைதனை உங்களுக்குள் புகுத்தி ஆசை எனும் அத்தகைய பிடிக்குள் அகப்படாது அதன் வாளை பிடித்து மரணம் வரை ஓடாத நிலை இதனை சுட்டி காட்டி உயர் சூட்சமத்தை உங்கள் சிந்தைக்குள்ளே புகுத்தி உயர் ஆன்ம ஈக நிலைதனை உங்கள் இல்லங்களிலே தவழ செய்து இல்சபையாக இல்லங்கள் சோறும் நல்சபை கணங்களெல்லாம் அமர்ந்து நல்லாட்சி புரியும் என்பதை கூறி வரும் நிலைகளிலே உங்களுடைய கொடிபடி கோத்திரவழி அத்தகைய அற்புதமான நிலைகளெல்லாம் நல் நிலையிலே பயணப்பட்டு நல் உயர் நிலையிலே உன்னத நிலையிலே தர்ம நிலையிலே வாரி வழங்குகின்ற அற்புதமான நிலைதனை கொடுத்தருவார்கள் என்பதை கூறி உயர் சபையின் வழி நடக்க, உன்னத சபையின் வழி நடக்க, இறை அமர்ந்த சபையின் வழி நடக்க, சித்தர்கள் அருளுரை பேசுகின்ற பேருரை நிகழ்த்துகின்ற பெருமிதமான 14 லோகங்களையும் கட்டி ஆளுகின்ற ஒரே சபை இச்சபை இறை வந்து அமர்ந்த இறைத்தலம் இத்தலம் என்பதை யாவரும் இறை சூட்சமம் நிகழ்கின்ற இறை அவதாரம் உதித்த அற்புதமான தலம் என்பதை யாவரும் சிந்தைக்குள் அமர்த்தி பயணப்படும் போதே நீங்கள் உயர்வான உன்னதமான உயர் சபையின் உண்மையான சீடர்கள் ஆவீர்கள் என்பதை அனைவர் சிந்தைக்குள்ளும் புகுத்தி வழியறியாது சபையின் வரலாறு அறியாது, அதன் மேன்மை அறியாது, அதன் உயர்நிலை அறியாது, இறைநிலை அறியாது எள்ளி நகைக்கின்ற மாந்தர்கள் துள்ளி நடைபோடும் சபையுடனே எக்கணத்திலும் நேரத்திலும் வந்து இணைய முடியாது என்பதை அருளி கூறி அற்புதமான ஒரு நிலையும் தெரியாத போதும் சபையை வணங்கி சரணாகதி கண்டு நிற்கின்ற சீடர்கள் யாவர்களும் நல் ஞானியாக்குகின்ற நற்சபை இச்சபை ஒரு சபையே என்பதை உயர் நூலிலே இருந்து வடித்தெடுத்த உயர் வார்த்தைகளை எளிமையாக உங்கள் சிந்தைக்குள்ளே செவிக்குள்ளே இனிய உரையின் மூலம் இனிமையான அற்புதமான அத்தகைய சிவ வார்த்தைகளின் மூலம் சிந்தைக்குள் புகுத்தி சித்த வார்த்தைகளின் சிந்தைக்குள் புகுத்தி அற்புதமான முருக திருவாயிலே இருந்து வருகின்ற மொழியாக யாவருக்கும் உரைத்து உயர் சபையுடனே உன்னத சபையுடனே உயர்ந்திருக்கின்ற உன்னதமான உயர் நிலையை எட்ட இருக்கின்ற அற்புதமான சீடர்கள் யாவரும் உயர் சிபைதனின் உன்னதந்தனை அறிந்து பயணப்பட வலியுறுத்தி ஓம் அகதீஷாய என அற்புதமான நூல் கொடுத்த அகத்தியனுக்கு நன்றி கொண்டு பிரபஞ்ச பேராற்றல்களை தலை வணங்கி அற்புதமாக அமர்ந்து ஆதி கைலாய சிவ கைலாய சித்த கைலாய உயர் கைலாய உன்னத பெருங்கைலாய உத்தம கைலாய உயர் பொக்கிசமாம் சிவசித்த மகா பொக்கிசமாம் 14 லோகங்களிலும் இல்லாத பொக்கிசமாம் எவ்வைய நிலை கொண்ட தவ ஆற்றலுக்கும் தரப்படாத தாரை வார்த்து கொடுக்கப்படாத சிவமே சிவத்திற்கு தாரை வார்த்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத புதையல் வழியாக நூலை பெற்று கொடுத்த பெருமகனாம் அமர்ந்த சிவரூமனாம் சித்த மகரிஷியாம் அகத்தியத்தை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக வணங்கி நூலிலே இருந்து
நூலை வழங்கிய நூலாக அமர்ந்த பேராற்றலாம் பெரும் கருணை வடிவமாம் அகத்தியம் துணை கொண்டு ஈசனை அழைக்கிறோம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, சிவாய நமக. ஓம் நமச்சிவாய சிவாய நமக. சிவ 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 சிவாய நமக. பவாய பவாய சிவாய நமக. சிவாய நமக பவாய நமக. பவாய பவாய சிவாய நமக. சிவ 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 சிவாய நமக. பவானி நமக சிவானி நமக. சிவாய சிவாய பவானி நமக. பவானி சிவானி சிவானி நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. சிவ 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 சிவாய நமக. பவாய பவாய சிவாய நமக. சிவனே வருக பவனே வருக. சிவானி நமக பவானி நமக. பவாய பவாய சிவாய நமக. சிவாய சிவாய பவாய நமக. ஓம் நம சிவாய சிவாய 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 நமக. சிவானி 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 நமக. பவானி 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 நமக. பவாய சிவாய பவானி நமக. சிவாய பவாய பவானி நமக. ஓம் நம சிவாய பவாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. சங்கர சங்கர சிவாய நமக. சங்கரி நமக சிவாய நமக. சங்கர சங்கரி சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. 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 சிவாய நமக. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. உயர் இறையருள் பிரபஞ்ச
பிரளய பிரவாகம் எடுத்து விளங்கும் எம் சபையில், எம் சபையாய் கண்டவன் கொண்ட சபையில், எம் சபையாய் கண்டவன் கொண்ட சபைதனில், அவன் கொண்ட கொடைதனில், அவன் கொண்ட கொடைதனில் அருட்கொடையை வழங்கி நிற்கும் அற்புத ஞான நிகழ்விற்கு இடையே அவன் பெற்ற ஞான கொடைதனை அருட்கொடையாய் அவன் விளங்கி அவனுக்கு கீழ் ஞான சீடர்களை வார்த்தெடுக்கும் அற்புத அவன் சபைதனில் யாம் அவனாய் வந்து அமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய சிவாய நமக. பரிபாசை உயர் இறை பரிபாசைகளை உன்னத ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பாஷையாய் ஏற்று நின்று உள்ளூர அதனின்று எழுகின்ற ஆசி உரைமொழிகள் யாவற்றிற்குள்ளும் ஒட்டுமொத்த இறைமொழியாய் அவன் மொழிகளிலிருந்து வார்த்தெடுக்கும் நிலைதனை சூட்சம நூலின் வழியாய் உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற ஞான சபைதனில் யாம் சிவம் வந்தமர்ந்தோம். ஓம் நமச்சிவாய. நல் சித்த மயமாய் ஞானமயமாய் விளங்கும் அருள்வாசி பெருநாள் அமாவாசி திருநாள் என்னும் இருள் சூழ்ந்த இரவாக நின்ற பொழுதும் அருள் ஞான வெளிச்சம் பரவும் பிரபஞ்ச மகா சபைதனில் அவ்வெளிச்சம் காண வந்து அமர்ந்திருக்கும் சீடர்களை வழிநடத்தும் நல்ல ஆசான் சிவமாய் அமர்ந்திருக்க அவனாய் வந்தமர்ந்தோம். ஓம் நமச்சிவாய சிவாய நமக. மகா வாழை சித்த நிலை, மகா வாழை சித்த நிலை எங்கிருந்து பெறப்படுகின்றது? அவனவன் உள்ளுக்குள் இருக்கும் அற்புத ஞான நிலைக்குள் இருந்து வாழை சித்த நிலை பிரவாகம் எடுத்து விளங்குகின்றது என்னும் நிலைதனை சிவத்தின் உருவிலிருந்து ஞான பறைசாற்றுதல் நிலைதனை கையாளும் சிவமகா வாழை சித்தனுக்குள் யாம் சிவம் வந்து அமர்ந்தோம். ஓம் நமச்சிவாய சிவாய நமக. பேராற்றல் பெருமகா ஞான ஆற்றல் உள்ளூர அறிவு நிலை கடந்த அற்புத சித்த சிவ நிலைக்கும் மேலான உயர் ஞான நிலைதனை உபதேச நிலையாய் கற்றுக் கொடுக்கும் ஆசானுக்கு சிவம் நல்ல ஆசிகள் வழங்கி வந்தோம். ஓம் நமச்சிவாய சிவாய நமக. அருள்தனை இருள் நீக்கும் அருள் ஞான நிலைதனை இவன் உரைக்கும் உரைக்குள் இருந்து எழுகின்ற உரைக்கதிர் வீச்சு தனை அதனை கிரகிக்கின்ற அற்புதமான ஆற்றல் தன்னை தன்னகம் கொண்டிருக்கும் சபைதனில் சீடர்களாய் வந்து அமர்ந்தோர் மத்தியில் யாம் சிவம் வந்து அமர்ந்தோம். ஓம் நமச்சிவாய சிவாய நமக. எங்கும் காணினும் அற்புத ஞான வண்ணங்கள் பிரகாசிக்கின்ற அற்புத தளமதில் அகத்தியன் பிரகாசிக்கும் அற்புத தலமதில் அகத்தியம் பிரகாசிக்கின்ற அற்புத வாசி பெருநாளாய் ஒளிவெள்ளத்தில் மிதக்கின்ற சபைதனில் யாம் சிவம் வந்து அமர்ந்தோம். ஓம் நமச்சிவாய. எங்கும் இருளில்லை, யுகத்தில் எங்கும் இருளில்லை, மாறி மாறி வருகின்ற சூழல் அது. மாநில நிலைகளுக்குள் இருக்கும் மாற்று நிலைகளால் மாறி வரும் சூழலது வென்று உரைக்கும் அகத்தியம் அமர்ந்த சபைதனில் யாம் வந்து அமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக சிவாய நமக. தான் பெற்ற அருள் கொடை, தான் பெற்ற அருள் ஞான கொடை அது கொடையாய் கிடைக்காத நாட்களிலும் அவன் உள்ள மதிலிருந்து எழுந்த அற்புதமான ஞான நிலை வார்த்தைகள், அவன் அறியா ஞான நிலை வார்த்தைகளுக்குள் இருந்து அவன் பெற்ற கொடைதனை அற்புத பிரபஞ்ச கொடையாக மாற்றி அமைத்த சபைதனில் அகத்தியன் அமர்ந்திருக்க, அகத்தியனோடு சித்தன் அமர்ந்திருக்க, ஆசான் அமர்ந்திருக்க அவனுக்கு அருகில் யாம் சிவம் வந்து அமர்ந்தோம். ஓம் நமச்சிவாய சிவாய நமக. எங்கு அமர்வோம் யாம், எங்கு அமர்வோம் யாம்? அமரர் அமைந்த சபைதனில் ஓம் என்னும் பிரணவ நிலை ஓங்கி உயர்ந்து ஒலிக்கின்ற இளம்தனில் தடம்தனில் யாம் வந்த அமர்ந்து ஓம் என்று உரைக்கின்றோம் சிவம். சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. இணை நிலை கொண்ட தேவியின் சமேதராக வந்தமர் நிலைதனை இத்தலமதிலே யாம் அமர்ந்த கணம்
அத்துணை கணங்களும் உள்வருகின்ற ஆதி கைலாய இறை பெருமகா பேழைதனை சிவம் கண் திறந்த பொழுது உள்ளிருந்து பெற்ற அருள் ஞான கீர்த்தனாய், அருள் ஞான பார்த்தனாய் விளங்கும் அருள் ஞான சகடைதனை இயக்குகின்ற பார்த்தனாய் ஆசான் அமர்ந்த சபைதனில் யாம் சகடைதனிலே சுழலும் சக்கரங்களாய் வந்தமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. உழன்று கொண்டிருக்கும் மானிடர் எண்ணங்களை, முழன்று கொண்டிருக்கும் மானிடர் எண்ணங்களை உள்ளுக்குள் ஞான சக்கரமிட்டு சுழன்று வர வைக்கின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட ஆசான் அருகில் சிவம் வந்து அமர்ந்தோம். ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. இதுவே சபை, இதுவே உயர்நிலை கொண்ட தலம் என்றுரைக்கும் சீடர்கள் மத்தியில் யாம் சிவம் வந்து அமர்ந்தோம். ஓம் நமச்சிவாய. அங்குதான் வந்து அமர்வோம். எங்கு அமர்வோம்? இறை என்று தொடுக்கும் வினாவிற்கு எங்கு இறை நிலை தவழ்கின்றதோ, எங்கு மானிடர்களுக்குள் இறை ஞான நிலை தவழ்கின்றதோ, எங்கு அருட்கொடை நிலவுகின்றதோ, எங்கு அருட்பெரும் ஜோதி என்னும் அற்புத ஜோதி தவழ்கின்றதோ, அங்குதான் சிவம் வந்து அமர்வோம் என்று அமர்ந்தோ. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. இச்சபையே அச்சபை என்று உரைத்தான் அகத்தியன். எம் மைந்தன், எம் சீடன், எம் புத்திரன், பிரபஞ்சத்தை தாங்கி நிற்கும் மகா உன்னத மாமனிதனாக வளம் வந்த அவனோடு வளம் வரும் அற்புத சீடர்கள் அமர்ந்த சபைதனில் யாம் வந்தமர். ஓம் சிவம். சிவாய நமக. அருள் பார்வதி தேவியாய் ஆற்றல் கொண்ட கணங்களோடு கணங்களாய் உள்ளிருந்து பணியாற்றும் சிவமகா வாழை சித்தனோடு இணை நிலை கொண்ட ஆற்றல் பெற்ற குணவதி ஆசானின் இல்லமாய் அமர் நிலையதில் யாம் சிவம் வந்து அமர் ஓம் என்று உரைக்கின்றோம். சிவாய நமக. அமர்ந்தோம் அமர்வோம் என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. இவ்விரண்டு ஓம் என்னும் பிரணவ நிலைகளுக்குள் இருக்கும் இடைவெளி எங்கு பூர்த்தி செய்யப்படுகின்றதோ அங்குதான் ஓம் என்னும் நிலைக்குள் சிவம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. சிவாய. இடைவெளியை பூர்த்தி செய்கின்ற அற்புதமான ஞான பாலமதை சித்தனுக்கும் சீடனுக்கும் இடையில் அகமகிழ்வாய் ஆற்றல் கொண்ட உயர் இறை நிகழ்வாய் அப்பாலந்தனை போட்டுக் கொண்டிருக்கும் அகத்தியன் அமர்ந்த சபைதனில் யாம் சிவம் வந்து அமர் ஓம் என்று அமர்ந்தோ. ஓம் சிவாய நம. ஓம். பாலந்தனை சித்தனுக்கும் சீடனுக்கும் இடையில் இருக்கும் ஞான பாலந்தனை அகத்தியன் இட்டான். அப்பாலம் இயல்பு நிலையில் அல்ல, சூட்சமத்தில் இட்டான். அதனை இயல்பு நிலையில் மாற்றிக்கொண்டிருக்கும் சிவமகா வாழை சித்தன் சபைதனில் யாம் சிவம் வந்து அமர்வோம் என்று அமர்ந்தோம். சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. அமரர்கள் அமர்ந்த சபைதனில் ஆற்றல் கொண்ட சிவம் அமர்ந்திருப்பது வெறும் பெரும் நிலை அல்ல. அமரர் நிலை எதுவென்று உணர்ந்த அமரர் படை தலைவனை தன் ஆசானாய் ஏற்றுக்கொண்ட அகத்தியனை ஆசானாய் ஏற்றவன் சிவத்திற்கும் மேல் உள்ள சிவமகா வாழை சித்தன் என்னும் அருட்சிவ பணிதனை ஏற்று நிகழ்த்துகின்ற இத்தலமதில் சிவம் வந்து அமர்வதில் பெருமகிழ் வடைகின்றோம் என்று உணர்ந்து அமர்ந்தோ. சிவாய நமக. ஆகவே ஆகச் சிறந்த சபையாய் இச்சபைதனை உருவெடுத்து வைப்பதற்குரிய அற்புத முயற்சிதனில் அகத்தியன் ஈடுபட்டான். அகத்தியனுக்கு ஈடு கொடுத்து அகத்தியனோடு பயணம் செய்த அற்புத ஆசான் அருகில் யாம் சிவம் வந்து அமர்வோம் என்று அமர்ந்தோம். ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. இறை பிரபஞ்ச மகா சூழல், ஆதி கைலாய இறை சூட்சம சூழல், இவ்விரண்டும் ஒரு நிலையாய் இணைந்த நிலை. பிரபஞ்சத்தை காப்பவன் எவனோ அவனே பிரபஞ்சத்திற்கு தலைவன் ஆகின்றான் என்று உணர் சபையில் அமர்வோம் என்று வந்து அமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. ஆக நிலை கொண்ட அற்புத ஆக்க நிலை கொண்ட ஆகநிலை ஆக்கநிலை இரண்டையும் ஒன்றாக ஆகம நிலைக்குள் ஆக்க நிலையை செலுத்தி அமர்ந்த சபையாசான் உள் அமர்ந்த சீடர்கள்
அவனோடு தற்சமயம் பாலம் இல்லை. தற்சமயம் அவனுக்கும் சீடர்களுக்கும் இடையில் இடப்பட்ட சூட்சம பாலமும் இல்லை, இயல்பு பாலமும் இல்லை. ஏனெனில் பாலத்தை தகர்த்து விட்டான் அகத்தியன். ஏனெனில் சித்தனுக்கும் சீடனுக்கும் இருக்கின்ற இடைவெளியில் இருப்பது ஞான பலம் என்று உரைக்கின்றோம். சிவம் ஓம் அகதீஷாய நமக சிவாய நமக. ஞான பலம் பெற்றுவிட்ட சித்தனுக்கும் சீடர்களுக்கும் இடையில் பாலம் தேவையில்லை, அகத்தியன் தேவையில்லை என்று உரைக்கவில்லை சிவம். அகத்தியம் பாலமாய் சூட்சமமாய் சித்தனோடும் சீடர்களோடும் இணைகின்ற அற்புத பணிதனை ஆற்றிக் கொண்டிருக்கின்றான் என்று உணர் சபையில் அமர்வோம் என்று வந்தமர்ந்தோம். சிவம் சிவாய நமக நமச்சிவாய. இறைநிலை பெருமகா சூட்சம இறை அருள் ஆதி கைலாய இறை சூட்சம நூலை உணர்கையில் உன் கையில் வந்து அமரும் நூல் என்று உரைத்து வந்து அமர்ந்தோ. சிவம் உன்னோடு இருக்கையில் சரிநிகர் சமநிலையாய் அமர்வதற்குரிய ஆற்றல் எங்கிருந்து எழுகின்றது? உன்னோடு சூட்சமத்தில் இருக்கையில், உன் இயல்பு இருக்கையில் அருகாமையில் வந்தமரும் ஆற்றல்களை பெறுகின்றான் மாநிலம் என்று உரைக்க வந்து அமர்வோம் என்று வந்து அமர்ந்தோம். சிவம் ஓம் நம சிவாய சிவாய நமக. அற்புத சபை, பேராற்றல் ஞான ஆற்றல் திகழும் சபை. இச்சபை போல் எங்கும் காணோம் என்று உரைக்கும் சீடர்கள் மத்தியிலே யாம் சிவம் அமர்வதில் பெருமகில் அடைகின்றோம் என்று உரைக்க வந்து அமர்வோம் என்று உரைத்து வந்து அமர்வோம். சிவம் ஓம் நம சிவாய சிவாய. வாசி பெருநாளின் பெருமகா ஆசிகளை கதிமோட்ச நிலையது எங்கிருந்து பெறப்படுகின்றது? வானுலகில் வாழும் தேவர்கள் புடைசூழ அமர்ந்திருக்கும் எம்மருகில் இருந்து நற்கதி மோட்சகதி கிடைக்கின்ற வழங்கப் பெறுகின்ற ஆன்மாக்கள் வளம் வருகின்றன என்று உரைத்த கலியுகத்தில் உரைக்கின்றோம். சிவம் எமை சுமந்தவன் அப்பணியை சுமந்தவன் அப்பனாய் அமர்ந்தவனிடமிருந்து அத்தகைய நற்கதி மோட்சகதி வழங்கும் நிலை துவங்கி நடைபெறுகின்றது என்று உரைக்க வந்து அமர்வோம் என்று உரைத்து வந்து அமர்வோம். சிவம் சிவாய நமக நமச்சிவாய. ஏற்றம் கொண்ட சபை இதுவென்று அகத்தியன் உரைக்க, இரக்க நிலை கொண்ட சபையில்தான் ஏற்றம் மேலெழும்பி வரும் என்று அகத்தியன் உரைத்த உரைதனை உள்ளூர உறைவிடமாக்கி இறையை அமர் உறைவிடமாய்க் கொண்ட ஆசானுக்கு வாசி பெருநாள் ஆசி வழங்கி சிவம் வந்து அமர்ந்தோம் சிவகூரை எம் தளபதி என்று உரைத்து மகிழ் நிலை கொண்டு அமர்ந்திருக்கின்றோம். சிவம் என்று உரைத்து அமர்கின்றோம். ஓம் நம சிவாய.